நினச்சா போகிறோம். நாங்கள் எங்கே வந்து நான் இங்கே மெட்ராஸில் இருக்கேன்னா மெட்ராஸ்லேருந்து நான் இங்கே டிவி மூலிமா நாங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி இப்போ நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் அந்த மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பேச முடியும், பசங்களுக்கு வந்து அந்த பயத்தை பேச முடியும். அதுதான் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லோரும் ஒத்துழைச்சாங்கன்னா ஈவன் கவர்மெண்ட் கையிலேயே நாங்கள் பேசியிருக்கோம். ஒரு டைரக்டர் ADW டைரக்டர் எங்கள் ஜோதி ADW டைரக்டர் மிஸ்டர் IAS ஆனந்த் IAS ஆஃபீஸர் அவர் கையில் பார்த்து தான் நாங்கள் பர்மிஷன் வாங்குவோம். அந்த பர்மிஷன் கொடுப்பாங்க. முடிஞ்சால் யாருன்னா ஒரு ஆளை பிடிச்சி டிவி வாங்கி இது பண்ணுறது, அப்புறம் ஸ்மார்ட் டிவி வாங்குறது, இல்லை ரூம் வந்து அதுக்கு கவர்மெண்ட் மூலிமா இது பண்ணுறது, அது வந்து புஷ் பண்ணலான்றாங்க. அதை பண்ணிட்டு நான் ஒரு மணி நேரம் நான் உட்காந்துன்னா எல்லா இது கிராமத்து கூட என்னால் பேச முடியும், எல்லா பசங்க கூட இது பண்ண முடியும். நான் கேட்பேன், பசங்க கூட பேசிட்டு அவங்கள கேட்குற கேள்விக்கு நான் கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல முடியும், அவங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும். அப்படி தான் வந்து அந்த இது இந்த செட்டப் மட்டும் வந்துடுச்சு பசங்க தெரியாது கண்டிப்பாக ஆவாங்க. அது எனக்கு இல்லை. இது நம்ம பசங்க நல்லா ஏற்பாடு பண்ணி நாங்கள் சொல்லிடுறோங்கய்யா. அதை நீங்கள் செஞ்சு கொடுத்து கண்டிப்பாக அதுக்கு வந்து நாங்கள் செய்யறதுக்காக தான் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இது நம்ம பசங்கன்றது மட்டும் இல்லை, எல்லாமே நம்ம குழந்தைங்கன்னா நம்ம குழந்தைங்க தான், எல்லாமே நம்ம குழந்தைங்க. நம்ம தான் அந்த பார்வையோட பார்க்குறோம். இல்லை பார்க்கலன்னா பரவாயில்ல, பார்க்குறவங்க நான் பார்க்குறேன், எல்லாம் இருக்கட்டும், இருந்துட்டு போகட்டும். அதை பற்றி வந்து எல்லா குழந்தைங்களும் நம்ம அந்த மனப்பான்மையை தவிர்க்கிறதுக்கு இப்படி உருவாக்கினா தான் அது தானாக வந்துடும். அது ஸோ எல்லா பசங்களுக்கும் இப்போ நான் போய் அப்கோர்ஸ் ADW ஸ்கூல் தான் பக்கத்தில் கிராம ஜனங்க அதுங்களுக்கும் அந்த ஃபெசிலிட்டி இல்லை. இப்போது சிதம்பரத்துலையோ இல்லை பாண்டிச்சேரியிலையோ படிக்கிற பசங்களுக்கு டியூஷன் போகிறதுக்கு அவங்க கற்றுக் கொடுக்குறதுக்கு வாத்தியார் இருப்பாங்க, அவங்களுக்கு டியூஷன் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அவங்க எதுனா டைப்ரைட்டிங் கற்றுக்கணுன்னா அவங்களுக்கு இங்கே என்ன இருக்குது, இங்கேருந்து அங்கே போகணும், இவங்க பக்கத்தில் டவுன் எது அங்கே நெய்வேலிக்கு போகணும், அந்த மாதிரி இருக்கும். அந்த ஃபெசிலிட்டிஸ் அந்த இதெல்லாம் அதனால தான் நாங்கள் இன்டீரியர் வில்லேஜ் அவங்கள க்ரூம் பண்ணணும். மேலே வர இதுக்கு நீங்கள் ஒத்துழைச்சாங்க கண்டிப்பாக. எங்கள் பேர் சிவஞானம். ஒரு சிலம்பரம் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாரும் வந்துட்டு ஹிந்தி காலேஜில் சென்னையில் படித்தோம். முக்கியமாக இப்போது நாங்கள் பார்த்த வரைக்கும் இந்த குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்குது. ஆனால் அந்த ஆர்வத்தை தூண்டுறது யாருன்னா முதல்ல பெற்றோர்கள். வீட்டில் வந்துட்டு அவங்களுக்கு அதுக்கு வேண்டிய ஏற்பாடு, அதாவது நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஒன்று அப்பா அம்மா போட்டுப்பாங்க வீட்டில் பசங்க, இல்லை அப்பா வந்து அங்கே ரகம் மூணாவது வருமானம் குறைவாக படிக்க வைக்க இருந்தாலும் உங்களோட இதை நான் குழந்தைங்களுக்கு சொல்கிறது முன்னாடி பெற்றோர்களுக்கு சொல்கிறேன். நம்முடைய பொருளாதாரம் உயரணும், நம்முடைய தரம் உயரணும், நம்மளை மற்றவங்க மதிக்கணும். அப்படின்னா நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம பிள்ளைங்க மேலே வந்தால் தான் நம்ம மேலே வரணும். நம்ம போய் இனிமேல் என்ன பண்ண முடியாது. நீங்கள் போய் என்ன பண்ண முடியுமா? நாளைக்கு போய் ஒரு காலேஜில் படிச்சுட்டு பெரிய பட்டம் வாங்கிட்டு ஏதாவது பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அடுத்த ஜென்ரேஷன் அவங்கள உருவாக்கும். அவங்க மேலே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குடும்பம் உயரும், உங்கள் பொருளாதாரம் உயரும், நாட்டில் மதிப்பு வரும். என் பிள்ளை இன்ஜினியர், என் பிள்ளை ஃபாரினில் படிக்கிறான் அப்படின்னா உங்களுக்கு பெருமை தானே. போகிறாங்க பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போது முதல் ஊக்கம் கொடுக்கறது யாருன்னா அப்பா அம்மா தான். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பிள்ளைங்களுக்கு படிப்பை கொடுக்குறது நீங்கள் ஒன்றும் தனியாக ஒன்றும் அவங்களுக்கு செலவு பண்ண வேண்டாம். நிறைய சலுகைகள் இருக்குது. இது பாரு, இவர் இப்போது சார் பேர் டாக்டர் ஜோதி உட்காந்து அவருக்கு எதுக்கு இங்கே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், இவர் என்ன பண்ணணும், அவருக்கு என்ன லாபம் இதில், இது ஒரு இதுவாக வச்சுக்கிறாங்க. அவருக்கு என்ன லாபம் இதில்? அவர் நல்ல வசதியாக இருக்காரு, ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார். அப்போது எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா, நமக்காக நம் பிள்ளைங்களுக்காக ஒருத்தர் வந்து முன்னின்று அவர் தன்னுடைய நேரத்தை செலவழித்து சிரமப்பட்டு பலரோட எதிர்ப்புகளையும் பலரோட பிரச்சனைகளையும் அவர் எதிர்கொண்டு செய்கிறாருன்னா நீங்கள் எல்லாரும் அவருக்கு பக்கபலமாக ஐயா நான் என் பிள்ளை அனுப்புகிறேன்,
என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? நான் சரீர உழைப்பு தர்றேன். நான் பணம் இல்லாட்டா கூட என்ன நாளைக்கு இந்த இடத்துல பந்தல் போடணுமா, ஒரு ஓலை கொட்டாய் போட்டு தரணுமா, சரி நான் ஒரு கீட்டு எடுத்துட்டு வரேன், நான் ஒரு இது பந்தல் போடுறேன், ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற சிந்தனை வேணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு நிறைய கிராமங்களில் வந்துட்டு அவசரப்படுறது வருமானம் வரும். ஆனால் வருமானம் எல்லாமே வந்துட்டு அரசாங்கத்தை வாழ வைக்கிறதுக்காக போயிடும். எங்கே போயிடும்? டாஸ்மாகில் போயிடும். இது பெரிய தவறு, ரொம்ப அநியாயம், அக்கிரமம். நீங்கள் பக்தி உள்ளவர்களாக இருந்தால் இது ஒரு பெரிய பாவம். அந்த பாவத்தை தயவுசெய்து செய்யாங்க. உங்களை உடனே போயிட்டு நாங்கள் குடிக்குவானாலும் சொல்ல அப்படி தப்பாக நினச்சிக்காதீங்க. யாராவது இருந்தால் குடும்பத்தை பார்க்கணும், குழந்தைங்களை பார்க்கணும், குழந்தைங்களுடைய மேன்மையை பார்க்கணும். எப்பவுமே இப்படியே இருக்குமா, மேலே வரணும் இல்லை. இப்போ நான்லாம் இப்போ நான் சொன்னார் இல்லை, இளங்கோ சொன்னார்ல, நான் எல்லாம் சாதாரண ஸ்கூலில் படித்தவன் தான். இப்போது பிள்ளைங்கள்லாம் மேலே வந்துட்டாங்க. அப்போது அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். எதுக்காக போயிட்டுருக்கோம்? வசதியாக வாழணும், நம்மளை 4 பேர் மதிக்கணும், நம்மளால் 4 பேர் பயன்படணும். வெறுமனே நம்ம மட்டும் பயன்பட்டால் போதாது. ஏன்னா நம்மளால் 4 பேர் பயன்படணும். அதுக்கு நம்மளை தகுதி உள்ளவர்களை ஆய்க்கணும் இல்லையா? அதுக்கு முதல்ல பெற்றோர்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது குழந்தைங்களுக்கு அவங்கள ஃப்ரீயாக்கி விடணும். ஃப்ரீயாக்கி விட்டுட்டு அவங்கள படிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். இப்போ அவர் முன்னிட்டு செய்கிறார். உடனே இல்லை, நீங்கள் வந்துட்டு பசங்களை நீங்களே கூப்பிட்டு வந்து விட்டுட்டு, ஐயா பார்த்துங்கய்யா, உங்களுக்கு என்ன உதவி வேணும், அவருக்கு ஒரு காசு கூட போட்டு கொடுக்கலாம். யாராவது பண்ணிக்கிறீங்களா? இது வரைக்கும் பண்ணதில்லை. என்னதுக்கு அவர் என்னத்துக்கு பண்ணணும்? ஒரு காஃபி போட்டு கொடுக்க முடியுமாங்களா? ஒரு சோடா வாங்கி வந்து கொடுக்கணும். நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் மக்கள். அதிகம் எல்லாரும் நன்றி ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். குழந்தை இதெல்லாம் வந்துட்டு இதை பார்த்து குழந்தைங்க கற்றுக்கும். எல்லா விஷயத்தையும் குழந்தைங்க கற்றுக்கும். யார்கிட்ட இருந்து கற்றுக்கும்? அப்பா அம்மா கிட்ட இருந்தால் ஃபஸ்ட்டு கற்றுக்கும். அதுக்கப்புறம் டீச்சர் சொல்லிக் கொடுக்க ஒன்றும் கிடையாது. அடுத்தது குழந்தைங்கள் வந்துட்டு அந்த வெறுமனே படிப்பு படித்தால் தான் போதாது. 100 மார்க் வாங்கினா போதாது. 100 மார்க் வாங்கினா எத்தனையோ பேர் திருடனாக இருக்கான், ரவுடியாக இருக்கான், ஃப்ராடு பண்ணுறான், இன்டர்நெட்லலாம் ஃப்ராடு பண்ணுறான். அதெல்லாம் படிப்பு. நல்ல மனசு வேணும், 4 பேருக்கு உதவணுன்ற எண்ணம் வேணும். அந்த விதையை விதைக்கணும் அந்த மனசுக்குள்ளே. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும். ஒரு ஸ்கூலில் ஒரு ஆண்டு இது இந்த சுதந்திர தின விழா, அந்த விழாவுக்கு இது பேப்பர்லேயே வந்தது. ஹிந்து பேப்பரில் பெரிய நியூஸாக வந்தது. ஸோ அன்றைக்கி ஒரு பர்ஸ் ஒன்று இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பையன் சின்ன ஒரு பேர் அவன் அதை எடுத்துன்னு போயிட்டு பிரின்சிபல்கிட்ட கொடுத்தான். அதில் ஏகப்பட்ட பணம் இருந்திருக்கு, ஏகப்பட்ட இது கிரெடிட் கார்டெல்லாம் இருந்திருக்கு. அப்போ பிரின்சிபல் கேட்டிருக்காரு, ஏண்டா இது இவ்வளோ பணம் இருக்குதா, இவனுக்கு எடுக்கணும்னு உங்களுக்கு ஆசையெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவன் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். இல்லை, எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, அடுத்தவன் பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது. அப்போ யார் சொல்லி கொடுத்தா அவன் கரெக்டாக வரான்? அம்மா அப்பா. அடுத்தவன் பணத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால் இதை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது இந்த பிள்ளைகளுடைய நல்ல பிள்ளைகளாக வளரணும் அப்படின்னா அது யார் முன்னுதாரணம்? பெற்றோர், தாய் தகப்பனார் தான். அப்போது இது வந்துட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு அறிவுரையும் சொல்ல தேவையில்லை. அறிவுரையெல்லாம் நம்ம தான், அப்பா அம்மாவுக்கு தான் அறிவுரையே. பிள்ளைங்களுக்கு தேவையே இல்லை. நம்மெல்லாம் வந்துட்டு அவங்கெல்லாம் வந்துட்டு எதுவுமே நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களை பார்த்து தான் கற்றுக்குவாங்க. எப்படி புள்ள அப்பா மாதிரி இருக்குறாங்க, டெய்லி பார்க்குறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. அதே மாதிரி அவங்க ட்ரை பண்ணுறாங்க. சில பேர் நல்லவர்களாக ஆகுறதும் உண்டு, சில பேர் அப்பா அம்மா மாதிரி மாறுறதும், தவறான அப்பா அம்மா மாதிரி மாறுறதும் உண்டு. அதனால் எல்லாமே வந்துட்டு அப்பா அம்மா கையில் தான். நீங்கள் எல்லாரும் வந்துட்டு இந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யணுங்கிறது வந்துட்டு இன்னும் நாங்கள் ஒரு முடிவுக்கு வரல. கண்டிப்பாக ஏதாவது நல்லது பண்ணணுன்ற ஆர்வத்தோடு தான் வந்துருக்கோம். எல்லாரும் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு காரணம் என்னன்னா, இப்போது நான் நேரத்தில் எனக்கு 66 வயசு, இவருக்கு 67 வயசு, எல்லாரும் வந்துருக்கோம். எதுக்காகனா நம்ம இந்த சமுதாயத்தால் நம்ம பயன்படுத்தோம். ஒரு பேக்கெட் இது முந்திரி இது நம்ம எல்லாரும் வந்துட்டு படித்து வேலை வந்துருக்கோம். சமுதாயத்துக்காக நம்ம ஒன்றும் பண்ணல. சரி, இந்த கடைசி காலத்துலையாவது ஏதாவது நல்லது பண்ணணும்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் வந்திருக்கோம். கண்டிப்பாக வந்துட்டு எங்களால் முடிஞ்ச உதவியாக நாங்கள் இந்த கிராமத்துக்கு போகணும். நீங்களும் சிந்திங்க. நீங்கள் ஒரு கொட்டா கூட போட்டு கொடுக்கலாம். சின்ன இடம் இருக்குதுன்னா, சில பேர் வீட்டுக்கு இடம் இருக்கும், மாடியில் வீடு இருக்கலாம். அதில் பார்த்து ஒரு நல்ல வீடு வச்சுக்கிங்களா, மாடியில் இடம் கொடுக்கலாம். இல்லை இங்கேயே ஒரு கூரை போட்டு கொடுக்கலாம். இப்போ மழையில் நடத்த முடியலன்றாரு, அந்த சின்ன நடத்தணும். சிரமம் இல்லையா அது? அதனால்
நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்புடன் எங்களால் இயன்ற உதவியை உங்களுக்கு செய்யறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அதுக்கு அவர் கூட அவர் ஜோதிமணி சார் கூட பேசி நாங்கள் என்ன எல்லாருக்கும்